வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மிக சுலபமான முறையில் சுவையான அயில மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு PrasanVibez. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். மீன் குழம்பிற்கு 1 kg அயில மீன் எடுத்திருக்கேன். மீன் நல்லா சுத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு மசாலா அரைக்க 1/4 மூடி தேங்காய், 1 வெங்காயம், 20 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 தக்காளி, 1 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டியில் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கூடவே நீல வாக்கில் நறுக்கிய 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 5 துண்டு குடம்புளி சேர்த்துக்கிறேன். இந்த குடம்புளி சேர்க்கிறதுனால மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குடம்புளி எல்லா ஷாப்பிங் மால்லையும் கிடைக்கும், அமேசான்லேயும் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஆன்லைன்லேயும் தர வச்சுக்கலாம். இப்போது 1 கிளாஸ் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது க்ளீன் செய்து வச்ச மீனை ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போது தான் பச்சை வாடையெல்லாம் போகும், மீனும் நல்லா வெந்திருக்கும். சும்மா குழம்பை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அப்போது தான் மீன் உடையாமல் முழுசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து சிறுசாக நறுக்கி வச்ச 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வதக்கி வச்ச வெங்காயத்தை குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான அயில மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம குழம்பு அப்பப்போ மிக்ஸ் பண்ணாமல் இருந்ததுனால மீன் உடையாமல் நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஃப்ரை எப்படி செய்கிறது என்று ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.